ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டான சொரக்காய் கூட்டு தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நான் 2 கிளாஸ் துவரம்பருப்பு எடுத்திருக்கேங்க. இது துவரம்பருப்பு மட்டும்தான், பாசிப்பருப்பு எதுவுமே இல்லை. அது நல்லா அலசிட்டு இப்போ குக்கரில் சேர்த்துருக்கேன். இதில் மீடியம் சைஸில் சொரக்காய் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இது ஓரளவுக்கு குட்டி சைஸாக தான் இருந்துச்சு. பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா பருப்பு இன்னும் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த காய் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கிறலாம். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். அதோட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 பல்லு பூண்டு. ஏன்னா பருப்பு போடுறதுனால கண்டிப்பாக பூண்டு சேர்த்துக்கோங்க. அதோட காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டே ஜாஸ்தி தண்ணி ஊற்றிட வேண்டாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு தண்ணி ஊற்றிக்கிறலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். எவ்வளோ தண்ணி வருதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வேணுன்னா தண்ணி ஊற்றிக்கிறலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா காயும் நல்லா தண்ணி காய் தான் சொரக்காய். அதனால் ஜாஸ்தியாக தண்ணி ஊற்றினா குழம்பு மாதிரி ஆயிரும். இது நல்லா கூட்டு மாதிரி வைக்கிறதுனால நல்லா கெட்டியாக இருக்கணும். காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி விசில் வச்சிடலாங்க. நான் ஒரு 4 விசில் வச்சு எடுத்திருக்கேன். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசில். பருப்பு ஒரு 10 நிமிஷம் மட்டும்தாங்க ஊற வச்சுருந்தேன். ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கல. இப்போ நல்லா விசில் அடங்கிடுச்சு. இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், காய் நல்லா வெந்திருக்கு, பருப்பும் சூப்பராக வெந்திருக்கு. இந்தளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும். நிறைய தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி ஆயிரும். லைட்டாக மசிச்சு விட்டிங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும். லைட்டாக பருப்பு ஓரளவுக்கு 1 2 முழுசாக வேகாமல் இருந்துச்சுனாலும் நல்லா மசிச்சிரும். இப்போ அதை தாளித்து விட்றலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமேட்டு ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம், ஓரளவுக்கு மீடியம் சைஸான வெங்காயம், அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சமாக கருவேப்பிலை, அதையும் சேர்த்துக்கலாம். அதோட காரத்துக்கு 2 3 வரமிளகா, அதையும் நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு வரமிளகா மட்டும்தாங்க. அதனால் உங்களுக்கு எவ்வளோக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப காரமாக இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட முடியாது. குழந்தைங்களுக்குலாம் இது கொடுத்திங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. நல்லா ஒயிட் ரைஸில் இது பிசைஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. அதனால் காரம் தகுந்தாப்பில் அதுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. தக்காளி 2 தக்காளி, சின்ன சின்ன தக்காளியாக இருந்துச்சு, அதனால் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கலாம். இது வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். அதனால் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. சிம்மிலே வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. ரொம்ப தோல் உரிஞ்சு வதங்கணும் அந்தளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு மீடியம் சைஸாக வதங்கினாலே போதும். லைட்டாக அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம பருப்பு போடும்போது 2 பல்லு பூண்டு சேர்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த பெருங்காயம் ஸ்மெல்லுக்காகவும் அதே போல் நல்லா செமிக்கிறதுக்காகவும் தாங்க. ஏன்னா பருப்பு போடுறோம், அதனால தாங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பு அப்படியே சேர்த்துக்கலாம். காய், பருப்பு எல்லாத்தையும். காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி மட்டும் தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ தான் அடுப்பை சிம்மிலே வச்சு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குதுல்ல, இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே அப்படியே வதக்கி விட்டிங்க அப்படின்னாலே நல்லா அந்த தண்ணிலாம் இறுகி நல்லா கெட்டியாயிரும். இது ரசம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது அப்படியே தனியாக மட்டும் சுட சுட சாதத்தில் இதை மட்டும் பிசைஞ்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. சைடில் ஏதோ ஒரு பொரியல், கேரட் பீன்ஸ் பொரியல், ஏதோ காரமாக உருளைக்கிழங்கு ஃப்ரை, அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு இதை மட்டும் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னாலே நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு தாங்க உப்பு போட்டிருந்தோம். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்த்துருக்கனால உப்பு கம்மியாக இருக்கும். அதனால் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே ஜாஸ்தி போட்டிங்க அப்படின்னா செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வதக்கி விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க.
காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு. நம்மளோட ஒரு சூப்பரான டேஸ்ட்டான சிம்பிளான சொரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. காயும் நல்லா வெந்திருக்கும் குக்கரில் வச்சுருக்கிறதுனால. அதனால் தனித்தனியாலாம் தெரியாது. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருவாங்க. பாருங்கள், நல்லா இருக்குது. கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டான சொரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching. Bye. Bye. Thank